செல்வியோட புருஷன் அவளை தேடி இவங்க வீட்டுக்கே வந்துடுறான். அப்போதான் தன்னோட ஒய்ஃப் செத்து கிடக்கத பாக்குறான். பயங்கர வெறியாயி அந்த பொண்ணு அடிக்க வரான். அது வரதான் இந்த ரைட்டர் அந்த கதை எழுதியிருக்காரு. அடுத்த நாள் இவர் ஒரு இடத்துக்கு ஆட்டோல போயிட்டு இருக்காரு. ஆட்டோ விட்டு இறங்கினா இவர் நினைச்ச இடத்துக்கு வரல. இது என்ன இடம்னு இவருக்கு தெரியல. சுத்தி தன்னோட கதையில வர செல்விக்கு போஸ்டர் ஒட்டி இருக்காங்க. ஒண்ணுமே இவருக்கு புரியல. செல்விக்கு இறுதி அஞ்சலி நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே இந்த ரைட்டரை நோக்கியே வராங்க. இங்க ஒரு அம்மா அரளி விதையை அரைச்சிட்டு இருக்குது. அந்த கதையில வர இந்த புருஷன் பொண்டாட்டியை இங்க கட்டி போட்டுருக்காங்க. இந்த ரைட்டரை தலையில கட்டி தொங்க விட்டுருக்காங்க. செல்வியோட புருஷன் அரைச்சு வச்ச அரளி விதைய ரைட்டரோட வாயிலே ஊத்துறான். ரைட்டர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. நீங்க எல்லாமே நான் உருவாக்குன கதாபாத்திரம் தான். இப்ப நான் செத்துட்டா என் கூட சேர்ந்து நீங்களும் செத்துருவீங்க. இந்த கதையை நான் சேஞ்ச் பண்றேன், என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி சொல்றான். அதனால அவங்க எல்லாம் சேர்ந்து இவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்க்கிறாங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பொழைக்க வைக்கிறாங்க. இப்ப அவரை பாத்துக்க ஒரு பொண்ணு வரா. அது யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்ன இவர் எழுதின கதையில டாக்டருக்கு படிக்க முடியாம பூச்சி மருந்து குடிச்சு செத்த பொண்ணு. ஏழைய பிறந்துட்டா டாக்டர் ஆக கூடாதா, ஏழைகளுக்கு கதையில கூட நியாயம் கிடைக்காதான்னு சொல்லி விஷ ஊசி எடுத்து அவனை குத்துறா. அவரு உயிரை காப்பாத்திக்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. எங்க போறோன்னே தெரியாம அவர் பாட்டுக்கு ஓடி போயிட்டே இருக்கிறாரு. விடிய விடிய ஓடி போறாரு. கடைசியில அவர் ஏறி வந்த ஆட்டோ அவருக்கு தெரியுது. ஒரு கதையாவே இருந்தாலும் அதுல நியாயம் இருக்கணும். உன்னோட கதையில ஏழைகளுக்கு நடந்த அநியாயத்தை நீ மாத்துற வரைக்கும் உனக்கு இது மாறாதுன்னு சொல்லி இந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு. இப்போ தன்னோட கதையில மாற்றத்தை கொண்டு வராரு. அந்த பொண்ணோட அம்மா அவ பூச்சி மருந்து தேடுறத கண்டுபிடிச்சிடறாங்க. உன்னோட உயிரை விட எங்களுக்கு எதுவும் பெருசு இல்ல, நீ டாக்டருக்கே படிமா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த பொண்ணு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதுல பாஸும் ஆயிடுறா. சோ சந்தோஷமா இந்த கதை முடியுது. இந்த கதையில ராதிகாவோட புருஷன் செல்வியா என் பொண்டாட்டி தெரியாம கொன்னாலும் அது தப்புதான். அதனாலதான் நானே அவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, உங்க பையனை கூட நானே இனிமேல் படிக்க வச்சிரேன்னு சொல்லி சொல்றான். இந்த பையன் தன்னோட ஸ்கூலுக்கு புதுசா வந்த டீச்சர் என்னோட அம்மா மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இறந்து போன தன்னோட மனைவியே மறுபடியும் உயிரோட வந்த மாதிரி நினைச்சு இவன் சந்தோஷப்படுறான். இப்படி ரெண்டு கதைக்குமே நல்ல எண்டிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த டிரைவரை ரைட்டர் ஒரு நாள் சந்திக்கிறான். இப்ப எல்லாமே நார்மல் ஆயிருச்சு. ரைட்டருக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த படமும் இங்கேயே முடியுது.